ஹalleluya இந்த காலத்துல எடுத்துக்கொள்வோம். அங்கிருக்கிற புத்தகம் 130 அதிகாரம் 6வது வசனத்தை படிக்க அங்கிருக்கிற 130 அதிகாரம் 6வது வசனம். ಕಾವಲುಗಾರರು ಬೆಳಗಾಗುವುದನ್ನು ನೋಡುತ್ತಾರೆ. ಕಾವಲುಗಾರರು ಬೆಳಗಾಗುವುದನ್ನು ವಿಶೇಷವಾಗಿ ನನ್ನ ಅಂತರಾತ್ಮವು ಕರ್ತನನ್ನು ನೋಡುತ್ತದೆ. எப்பொழுது விடியும் என்று விடியற்காலத்துக்கு காத்திருக்கிற நாமக்காரரை பார்க்கிறோம். அதிகமாக என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. ஆமென். ஹalleluya. ஸ்தோத்திரம். எப்பொழுது விடியும் என்று விடிய காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிறோம். ஆமென். ஜாமக்காரர் என்று சொன்னால் யார்? நைட் வாட்ச்மேன், செக்யூரிட்டி. அவர் நைட் டியூட்டி ஆரம்பிச்சிட்ட உடனே ஏன்னா அவன் தூங்க முடியாது பாருங்க, எந்த வேலையும் செய்ய முடியாது, அவன் தூங்க முடியாது. அவன் எப்படா விடியற்காலம் வருவான், எப்போ காலையில விடியும், எப்பொழுது வந்து என் டியூட்டியை மாற்றுவாங்கன்னு சொல்லி அவன் காத்துட்டே இருப்பான். அது போல அதிகமாய் என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமாய் என் ஆத்துமா என் தேவன் மேலே காத்திருக்கிறது. ஹalleluya. சோ காத்திருத்தல் என்று சொன்னால் என்ன? காத்திருப்பது என்று சொன்னால் ஒன்று நமக்கு ஒரு காரியம் நடக்கிற வரைக்கும், ஆமென், நம்முடைய குடும்பத்துல அல்லது தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு காரியம் நடக்கிற வரைக்கும் எந்த வேலையும் செய்யாம எந்த காரியத்தில் ஈடுபடாம அதற்காகவே இருப்பதுதான் காத்திருத்தல். ஹalleluya. இந்த காரியம் நடக்கிற வரைக்கும் அதன் மேலே கவனமா இருப்பது, அதன் மேலே நோக்கமா இருப்பது, அதற்காகவே ஜெபித்துக் கொண்டிருப்பது, எந்த நேரத்திலும் நம்முடைய கவனம் அதற்காகவே இருப்பது, அதுதான் காத்திருப்பது. ஹalleluya. நீங்க ஒரு எங்கேயாவது போறீங்க, ஒருத்தர் காத்துங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டா நம்ம என்ன செய்வோம்? அவர் சொன்ன இடத்துல அப்படியே நின்றுருப்போம். ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு அப்படியே பார்த்துட்டு வேற எதனா காரியத்தில் ஈடுபடுவோமா? வேற எங்கேயாவது போவோமா? எங்கேயோ போக மாட்டேன், ஏன்னா வந்துருவாரு. அவன் காத்துறேன்னு சொன்னவன் வந்துருவாரு. இங்கே நினைக்க சொல்வது காத்திருக்கிற வேலை ரொம்ப மோசமான வேலை, முடியாத ஒரு காரியம் அப்படின்னு சொல்லுவோம். என்ன எந்த வேலையும் செய்யாம நம்ம அர்ப்பணித்து காத்திருக்கிறோம். காத்திருத்தல். ஹalleluya. தாவீது தன்னுடைய வாழ்க்கையில மிக நல்ல ஒரு உதாரணம் சொன்னார். தாவீது ராஜா. ஹalleluya. தாவீது ராஜா சிங்காசனத்துல வரதுக்கு எத்தனை வருடங்கள் அவர் காத்திருக்க வேண்டியதா இருந்தது. ஆமென். ஹalleluya. ஸ்தோத்திரம். இன்னைக்கு காத்திருத்தலை குறித்து தான் ஒரு சில காரியங்கள் நம்ம வசனங்களை மட்டும் நம்ம வாசிக்க போறோம். அதாவது வாசிங்க சங்கீதம் 42 அதிகாரம் 5வது வசனம் 11வது வசனம். சங்கீதம் 42. இந்த சங்கீத புத்தகத்துல தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த சங்கீதத்துல இருக்கிற தாவீது அதிகமாய் காத்திருத்தலை குறித்து, அதிகமாய் காத்திருப்பதை குறித்து சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியும். சங்கீதம் 42 5 11 வசனங்கள். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. அவர் சமூகத்தை இரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். ஆமென். இப்போ வெளியிடமா சொல்றதை காட்டிலும் தன் ஆத்துமாவுக்கே பேசுகிறார், தனக்குள்ளே பேசுகிறார். ஹalleluya. நிறைய நேரத்துல நாம் நமக்குள்ளே பேசுவது ரொம்ப ரொம்ப முக்கியம், அவசியமானது. நிறைய நேரத்துல நாம் மற்றவர்களுக்காக பேசுகிறோம், மற்றவர்களுக்கு புத்தி சொல்லுகிறோம், மற்றவர்களுக்கு ஆறுதல் படுத்துகிறோம், மற்றவர்களுக்கு தைரியப்படுத்துகிறோம். ஆனா எதற்காக? தனக்காக என் ஆத்துமாவோட நாம் பேசுகிறது ரொம்ப கம்மி. ஹalleluya. கொஞ்சம் சும்மா பேசாம நீ ஏன் துக்கப்படுற, கலக்காத, என்னைக்காவது நம்மளுக்கே நம்ம சொல்லிருக்கிறோமா? ஆவியானவர் சொல்லும் போதுதான் அது நமக்குள்ள தொழிச்சு கொண்டு இருக்குமே தவிர நமக்கு நம்மளே ஒன்றும் சொல்லிக்கிறது இல்லை. நீங்க தாவீது சொல்றார், தன் ஆத்துமாவை பார்த்து சொல்லுகிறார், நீ ஏன் கலங்குகிறாய், நீ ஏன் கலக்கமா இருக்க? ஹalleluya. நீ ஏன் கேட்கிறாய், நீ ஏன் எனக்குள்ள அந்த ஆத்துமா தனக்குள்ளே தீங்குகிறதா? ஹalleluya. ஏன் ஆண்டவரே என்னோட வாழ்க்கையில இப்படிப்பட்ட பிரச்சனை, ஏன் ஆண்டவரே இப்படிப்பட்ட சூழ்நிலை, ஏன் ஆண்டவரே சொல்லி
அப்பா அவர் சொல்றாரு, தேவனை நோக்கி காத்துரு. ஆமென். நமக்கு வருகிற பலன் தேவனிடத்திலிருந்து மட்டும்தான் வர முடியும். அவர் சொல்கிறார், நீ தேவனை நோக்கி காத்துரு. தன் ஆத்மாவுக்கு சொல்ற, ஆத்மாவே நீ கலங்காதே, ஆத்மாவே நீ திகையாதே, ஆத்மாவே நீ துக்கப்படாத, நீ தேவனை நோக்கி காத்துரு. அவர் சமூகத்தை ரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். எப்ப நம்ம காத்திருக்கிறோமோ கர்த்தர் அவருடைய ரட்சிப்பை நமக்கு அனுப்புவார், நமக்கு ஒரு விடுதலை கொடுப்பார். அப்பா அவர் சொல்றாரு, நான் இன்னும் அவரை துதிப்பேன். அதே பொன்மர வசனம், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் என்னைக்குள் ஏங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்திற்கு ரட்சிப்போம். என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். இங்க என்ன சொல்றாரு? அவர் சமூகத்தை ரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். இங்க சொல்றாரு, ரெண்டாவது சொல்றாரு, நீ என் ஆத்துமாவே கலங்காதே, திகையாதே, நீ தேவனை நோக்கி காத்திரு. அவர் தான் என் முகத்திற்கு ரட்சிப்போம், என் தேவனுமாய் இருக்கிறவர், நான் அவரை இன்னும் துதிப்பேன். கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் இன்னும் இன்னும் கர்த்தரை துதிப்பார்கள், இன்னும் இன்னும் கர்த்தரை மகிமைப்படுத்துவார்கள், இன்னும் இன்னும் தேவனை கனப்படுத்துவார்கள். ஏன்னா அவர்கள் தேவன் மேலே காத்திருக்கிறேன். நான் சொன்னேன், காத்திருக்கிறேன் சொன்னாங்க, எந்த காரியத்தில் ஈடுபடாம அதே கவனமா இருப்பது, ஹல்லேலூயா, அது மேலே நோக்கமா இருப்பது. அப்போ நம்ம காத்திருக்கோம்னா கர்த்தர் மேலே நோக்கமா இருப்போம், கர்த்தரையே துதித்துக் கொண்டிருப்போம், கர்த்தரையே கனம் பண்ணி கொண்டிருப்போம். எனக்கு எப்பொழுது ரட்சிப்பு வரும், எனக்கு எப்பொழுது விடுதலை வரணும், அவரையே நோக்கி கொண்டிருக்கோம். அதெல்லாம் காத்திருக்கோம். அப்ப அது காத்திருந்து வரும்பொழுது நாம் இன்னும் கர்த்தரை கனம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. இன்னும் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். 43ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் ஏங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்திற்கு ரட்சிப்போம். என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். இங்க ஒரு பரிகாரமா சொல்றார் பாரு, என் முகத்திற்கு ரட்சிப்போம், என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன், நான் இன்னும் துதிப்பேன். ஹல்லேலூயா. அப்போ அந்த நன்றி துதி நான் அதிகமா நமக்குள்ள வளர்ந்து கொண்டே இருப்போம். எப்போ கர்த்தருக்கு காத்திருக்கிறது. ஹல்லேலூயா. சங்கீதம் 25ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. சங்கீதம் 25ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், உம்மை நோக்கி காத்திருக்கிறதால் ஒருவர் துக்கப்பட்டு போகாதபடி செய்கிறோம். அவன் இப்ப சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவரே உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். ஏன்னா நாமளும் உம்மைதான் நோக்கி இருக்கோம். ஆண்டவரே, என் ஆத்துமாவோடு நான் பேசியிருக்கிறேன், ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் திகைக்கிறாய், தேவனை நோக்கி காத்திருன்னு நாமளும் உம்மைதான் நோக்கி காத்திருக்கிறேன். ஆண்டவரே, அப்ப நான் காத்திருக்கிறபடினாலே நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். ஹல்லேலூயா. முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களே யார் வெட்கப்பட்டு போவார்கள்? முகாந்திரம் இல்லாம, எந்த காரணமே இல்லாம துரோகம் பண்றாங்க பாருங்க, அவங்கதான் வெட்கப்பட்டு போவாங்க. ஆனா கர்த்தரை நோக்கி காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். ஹல்லேலூயா. அந்த வசனம், உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும். நீரே என் ரட்சிப்பின் தேவன். உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன். உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன். ஏன்னா நீங்கதான் என் ரட்சிப்பு, நீங்கதான் என்னை நடத்துகிறவர், நீங்கதான் எங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறவர், நீங்கதான் எனக்கு போதிக்கிறவர். மனப்படி நான் ஆண்டவரே, நான் உம்மை நோக்கி உமக்கு காத்திருக்கிறேன் நாள் முழுவதும். நாள் முழுவதும் ஒரு நாள் இல்லை, என் வாழ்நாள் முழுவதும் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறேன், உங்களிடத்திலே நான் காத்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறார். ஹல்லேலூயா. 23ஆம் வசனத்தை கூட வாசிங்க. உத்தமமும் நேர்மையும் என்னை காக்க கடவுது. நான் உமக்கு காத்திருக்கிறேன். யாருமே உத்தமா, நம்மளே உத்தமம் கிடையாது, நம்முடைய நேர்மை கிடையாது. நம்ம எல்லாம் அழுத்த நிறைந்த சந்தைகளா இருக்கிறோம். நம்ம நீதியெல்லாம் அழுத்த நிறைந்த சந்தையா இருக்கு. ஹல்லேலூயா. ஆனா யாருடைய உண்மை? உம்முடைய உண்மை, உத்தமம், நேர்மை, உம்முடையதான உத்தமம். என்ன உத்தமம்? ஆண்டவரே, நீர் என்னை நடத்துவேன் என்று சொன்னீர் அல்லவா, நீர் என்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீர் அல்லவா, நீர் என் தலையை உயர்த்துவேன் என்று சொன்னீர் அல்லவா, அந்த உத்தமம், அந்த நேர்மையும் என்னை காக்கட்டும் ஆண்டவரே, என்னை காக்கட்டும் கர்த்தாவே. ஹல்லேலூயா. நான் மேய்த்துக் கொண்டிருக்கும் பொழுது, வனாந்திரத்திலே ஒன்றுக்கு உதவாத ஒரு கடைசி பிள்ளையாக தள்ளப்பட்டிருக்கும் போது என்னை கூப்பிட்டு நீங்க இஸ்ரவேலுக்கு ராஜாவாக மாற்றினீர் அல்லவா, என்னை கூப்பிட்டு ஒரு சிங்காசனத்தில் உட்கார வைத்தீங்க
என்னை காக்க கடவுளே, அவர் என்னை காக்க கடவுளே, நான் உமக்கு காத்திருக்கிறேன். திருப்பி திருப்பி அவனுக்கு ஞாபகப்படுத்த சொல்றேன், நான் உமக்கு காத்திருக்கிறேன் கர்த்தாவே. உம்முடைய நேர்மை என்னை காக்கட்டும் ஆண்டவரே என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. 27ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், சங்கீதம் 24ஆம் அதிகாரம் 27ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ಯೆಹೋವನನ್ನು ನಿರೀಕ್ಷಿಸಿಕೊಂಡಿರು, ದೃಢವಾಗಿರು, ನಿನ್ನ ಹೃದಯವು ಧೈರ್ಯದಿಂದಿರಲಿ. ಆಮೆನ್. ಯೆಹೋವನನ್ನು ನಿರೀಕ್ಷಿಸಿಕೊಂಡೇ ಇರು. ஆமென். என்ன சொல்றாரு? கர்த்தருக்கு காத்திரு. மீண்டும் சொல்கிறார், அம்மாவே என்னை கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் நெருக்கத்தை ஸ்திரப்படுத்துவார். ஸ்திரப்பட வேண்டுமானால் கர்த்தருக்கு காத்திரு. நம்ம எப்போ கர்த்தருக்கு காத்திருக்கிறோமோ நம்முடைய இருதயம் ஸ்திரப்படும். ஹல்லேலூயா. திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே மனுஷர்கள் நம்பிக்கை வைப்பது விருதா, அது பிரயோஜனம் இல்லை. ஆனா மனுஷரை நம்ம இருக்க முடியாது. ஆனா எப்பத்திலும் மேல நம் கர்த்தரையே நம்பி கொண்டிருக்க வேண்டும், கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். 37ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம், சங்கீதம் 37:34. சங்கீதம் நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள். அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். ஆமென். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் சொல்ற வழி ஆசீர்வாதங்களை பாருங்க. கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள். ஆமென். கண்டிப்பா கர்த்தருக்கு நம்ம காத்திருக்கும் போது அவருடைய வழிகளை கைக்கொள்ளுவோம். கைக்கொள். அப்பொழுது நீ பூமியை சுதந்தரிப்பதற்கு சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். சமாதானப்படுகிறவர்கள் வாக்கு மக்கள் அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்று மத்தியில வாசிக்கிறோம். எங்கே நம்ம வாசிக்கிறோம்? நீ கர்த்தருக்கு காத்திருந்தால், கர்த்தருக்கு காத்திருந்தால் என்ன பண்ணுவானா? பூமியை சுதந்தரித்துக் கொள்வாய். கர்த்தருக்கு காத்திருந்தால் பூமியை நாம் சுதந்தரித்துக் கொள்வோம். மீண்டும் அந்த வசனத்தை வாசிங்க. நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள். அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அவன் பாக்கியவான்கள், அவன் தேவனே புத்திரர் எனப்படுவார்கள். ஹல்லேலூயா. காத்து நடப்பவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். இங்கே நாம் வாசிக்கிறோம், நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டுமானால் நீ கர்த்தருக்கு காத்திரு. ஆமென். கர்த்தருக்கு காத்திருத்தல் என்று சொல்லும் பொழுது தேவன் மேலே கவனமாயிருக்கிறது. காத்திருப்பது என்று சொல்வது எதுக்கோ காத்து உட்கார்ந்து அல்ல. அவருடைய முழுமையான அர்த்தம் என்ன? எந்த வேலையும், அதாவது தேவனை விட, அதாவது முக்கியமான காரியத்தை விட, பரிசுத்தமான காரியத்தை விட வேற எந்த வேலையும் செய்யாதபடி, வேற எந்த காரியத்தில் ஈடுபடாதபடி கர்த்தரையே நோக்கிக் கொண்டு அந்த காரியத்தின் மேலே கவனமா இருந்து கொண்டு தேவனையே நோக்கிக் கொண்டு இருக்கிறார். காத்திருத்தல். ஹல்லேலூயா. சோ நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். ஆமென். துன்மார்க்கர் தான் அறுப்புண்டு போவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிற ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. இன்னுமாக 37ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிங்க. சங்கீதம் 37. கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. காலை சுற்றியுள்ளவர் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாது. ஆமென். இங்க பாருங்க, தானே சித்தி உள்ளவன் மேலும், அதாவது அவன் என்ன செஞ்சாலும் வாய்க்குதே, அவன் முன்னேறி போறானே, அவன் நல்லா இருக்கிறானே, அவன் வீடு மேல வீடு வாங்கி தரானே, கார் மேல கார் வாங்கி தரானே, இப்படி இருக்கானே அப்படின்னு அவனை பிரச்சனை என்ன செய்யக்கூடாதா? எரிச்சல் கொள்ளக்கூடாதா? ஹல்லேலூயா. தானே சித்தி உள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாது. ஆமென். அவன் இருக்கிறவன் நல்லா இருக்கட்டும். ஆனா நீ அவனை பார்த்து எரிச்சல் படாத, கோபப்படாத, பொறாமைப்படாத. அவன் தீவினை செய்து கொண்டிருக்கிறான். ஆமென். அவன் நமக்கு பார்வையில தெரிந்து அவன் நல்லா உயர்ந்திருக்கிறானே, நல்ல ஒரு செல்வாக்கா
உட்கார்ந்து அவருடைய பிரசன்னத்துல இருந்து அவருக்கே காத்துது. அதுக்காக எப்பவுமே சோத்திரம் 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 சொல்லல, உடைய பிரசன்னத்துல இருக்க சொல்றாரு, ஒரு மகிமை எல்லாமே இருக்க சொல்றாரு. ஹல்லேலூயா. நிறைய சகோதரிமார்கள் தவறான ஒரு காரியத்தை செய்கிறார்கள். என்னன்னா ஜபத்துல இருக்கணும், வீட்டுல டேபிள்ல சாப்பாடு டேபிள்ல சூப்பி அடிக்கிறதுல எந்த வேலையும் செய்யாம ஜபம் உட்கார்ந்துறாங்க. தவறு. அது ஆண்டுடைய பார்வையில் அது வெறுப்பா இருக்கும். ஹல்லேலூயா. நாம் புத்திமான்கள் என்றால், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அதெல்லாம் செய்து இதையோ செய்யும் பொழுதுதான் அது மெச்சிக்கொள்ளப்படும். ஹல்லேலூயா. அது கனப்படுத்தப்படும். சும்மா உட்கார்ந்துட்டு நிறைய கணவர்மாரு அதாவது கம்ப்ளைண்ட் பண்ற ஒரு காரியம் அப்படிதான். எப்ப பாரு சச்சு எப்ப பாரு சப்போர்ட் கிடையாது நேரத்துக்கு எதுவுமே சேர்ந்தது. எப்ப பாரு சச்சு நீ வீட்லயே ஒழுங்கா இல்ல, நீ சச்சு போயிட்டு காரியங்களை நம்ம செய்ய வேண்டும். என்ன சொல்றான்? அந்த காரியங்களை குறித்து அவன் தீவிரை கேட்டுக்கொண்டிருக்கிறான். அவன் மேல் எரிச்சல் அடையாதே. நாம் செய்ய வேண்டியது என்ன? நீ கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு கூப்பிடு, அப்பொழுது சத்தம் உயர்த்துவார். பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். சரியான இடத்துல தான் நிச்சயம் கரெக்டா ஒண்ணா உண்டு. அப்ப விழுந்துருவா. ஜனம் போல வந்து பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள். பொல்லாதவர்கள் விழுந்து ஒன்றுமில்லாமல் போய்விடுவார்கள். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். இந்த வருஷம் அதாவது இன்னைக்கு முக்கியமான ஒரு செய்தி என்னன்னா காத்திருக்கிறதுல அர்த்தம் கல்வியாக இந்த வருஷத்தின் கடைசி மாதத்தில் டிசம்பர் மாதத்தில் ஏன் அந்த வாழ்க்கை இன்னும் ஏன் இந்த காரியம்லாம் இதுதான் நான் காத்திருப்பேன், இதுதான் செய்வேன், இதுதான் இருப்பேன், இதுதான் வசனத்தை காத்துக்குவேன், இதுதான் ஜெப ஜீவியத்தை இருப்பேன், இதுதான் நான் இருப்பேன். நான் வழி விட்டு போக மாட்டேன், கர்த்தரை விட்டு நான் பின்வாங்கி போக மாட்டேன். இதுதான் என்னுடைய வாழ்க்கை, இதுதான் என்னுடைய ஜீவியம், இதுதான் என்னுடைய பரிசுத்த வாழ்க்கை. அதிலே நாம் பிடிவாதமாய் அப்படியே இருக்கணும். நான் வழி விட்டு போக கூடாது. ஹல்லேலூயா. இதுவாக வாக்கிங்க 40ஆம் அதிகாரம் 3ஆம் கர்த்தருக்கு பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து கூப்பிடுதலை கேட்டார். சும்மா காத்து உட்கார்ந்து குறை சொல்லிக்கிறேன், குறைய பேசிக்கிறேன். அது மாதிரி விசுவாசிக்கு நிறைய பேர் என்னன்னா பரிசுத்தம் ஆனா தவறு பேசினே இருப்பாங்க. அவங்க பேசுறதால என்னன்னா குறை சொல்லினே இருப்பாங்க. என்ன அமைச்சிருக்கோம், என்ன சர்ச்சை போடுவோம், என்ன பேசினே போலவே இருப்பாங்க. அவனு சொல்றாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? வீட்டுல இருக்கு, என் சமூகத்துல காத்துரு. எலியாவை காக்க சொன்னா நீ கேரி தாக்கடையில போய் உட்காரன்னு சொன்னாரு. எலியாவை உட்கார்ந்து புலம்பி நின்றா நடக்காது. ஆனா எலியா பொறுமையா எந்த இடத்துல காத்திருந்து
எலியா பொறுமையாய் காத்திருந்தார். கர்த்தர் நேரம் வருவதை காத்துக் கொண்டு எலியாவை போஷித்தார். ஒரு நாள் அல்ல, 3 வேளை போஷித்தார். எலியா எந்த குறைச்சல் இல்லாம அவர் கர்த்தர் நடத்தினார். நம்மையும் கர்த்தர் அப்படிதான் நடத்தினார். நாம் பொறுமையா இருக்க வேண்டும். அல்லேலூயா. குறை பேசக்கூடாது, புலம்பக்கூடாது. ஆண்டவரே ஏன்ற கேள்வியை நம்ம வாழ்க்கையில வரக்கூடாது. நிறைய வந்து கேட்கிறோம். ஏன் ஆண்டவரே ஏன் கர்த்தாவே இப்படி பண்ணிக்கிட்டே, ஏன் ஆண்டவரே இவ்வளவு பிரச்சனை, ஏன் ஆண்டவரே இவ்வளவு விளையாட்டு கேட்கணும். நான் கேட்கிறேன். பொறுமையா பொறுமையை நான் ஆசீர்வதிப்பேன். உன் பொறுமைக்கு ஏற்றாற்போல நான் உன்னை உயர்த்துவேன். தாவீதை கர்த்தர் ரொம்ப ஆசீர்வதிச்சாரு. அதனால அவர் மீண்டும் இன்னும் நிறைய வசனங்கள் உண்டு. எனக்கு ஒரு தெரியலாத கிடைக்காது. நான் கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியல. கான்சென்ட்ரேட் பண்ண வேற பேப்பர் எனக்கு எழுத முடியல. என்னால முடியாத அல்லேலூயா. தேவனுடைய வசனத்தை மட்டும் நம்ம வாசிக்க போறோம். இங்க ஏசாயா புத்தகம், இந்த வசனம் ஞாபகம் வருதா? 30ஆம் அதிகாரம், ஏசாயா 30ஆம் அதிகாரம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கட்டைகளை அடித்து எழுப்புவார்கள். எடுத்துட்டீங்களா? வாசிங்க. சங்கீதம் ஏசாயா 30ஆம் அதிகாரம் கடைசி வசனம். வசனம் எழுப்பா. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 39ನೇ ಅಧ್ಯಾಯ 40ನೇ ಅಧ್ಯಾಯ ஏசாயா 40ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு பலன் அடைந்தது. கடல்களைப் போல செட்டைகளை அடைத்து எழுப்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். ஆமென். பாத்தீங்களா? பொறுமையான துன்மார்க்கனை பார்த்து ஏற்றுகிறார். பொறுமையான முதலாவது நாம் சொல்றாரு. திருப்பி அவருக்கே நமக்கு சொல்றாரு, நமக்கும் சொல்லுகிறார். நிறைய காத்திருக்கிற ஒரு பிள்ளைகளுக்கு கொடுக்கிற ஆரோக்கியமானம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க புது பலன் அடைவார்கள். புது ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வார்கள். புதிய கிருபையை பெற்றுக் கொள்வார்கள். அல்லேலூயா. அவர்கள் எப்படி இருப்பாங்க சொன்னா, கழுகுகளை போல செட்டில் அடித்து எழுப்புவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் எங்க இருக்காங்க, எப்படி இருக்காங்கன்னு தெரியாது. அவர்கள் மறைவிடங்களில் இருப்பார்கள். அவர்கள் தேவ சமுத்திரை காத்திருப்பார்கள். பொறுமையா இருப்பார்கள். அலட்டிக்க மாட்டாங்க. அமைதியாக இருப்பாங்க. கவனம் அங்கேயே இருக்கு. எந்த காலத்துக்காக நான் காத்திருக்கிறேன், அதன் மேலேயே கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது. அதன் மேலேயே நான் நோக்கமா இருக்கிறேன் என்று சொல்லி அவங்க இருக்கிற இடம் கூட தெரியாம வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஜெபத்திலே இருப்பார்கள். எந்த நேரமும் ஜெபம், எந்த நேரமும் ஆவிக்குரிய ஜீவித்தார்கள். தேவனோடு தொடர்பிலே இருப்பார்கள். அப்படிப்பட்ட பிள்ளைகள் கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழுப்புவார்கள். அவர்கள் கழுகுகளை போல, கழுகு எவ்வளவு உயரத்துல போக முடியுமோ அவ்வளவு உயரத்துக்கு அது போகும். அங்கிருந்து கூட தன்னுடைய சாப்பாடு, அதாவது தன்னுடைய தீவனத்தை கண்டுபிடிச்சிருவாங்க. அல்லேலூயா. கண்ணு அவ்வளவு பொறுமையா கழுகு போல உயரமான இடத்துக்கு கொண்டு போகப்படுவார்கள். உயரமான ஒரு ஸ்தலத்துல கொண்டு போகப்படுவார். அல்லேலூயா. யார்? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள். கழுகை போல செட்டைகளை அடித்து எழுப்புவார்கள். அப்படிப்பட்ட கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் அவர்கள் ஓடினால் இளைப்படையார்கள், நடந்தால் சோர்ந்து போவார்கள். காலையில தான் நம்ம கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், நமக்கு தாழ்ந்திருக்கும் தெரியும், வாழ்ந்திருக்கும் தெரியும். கர்த்தர் நமக்கு நல்ல பாடத்தை கற்று எந்த சிந்தனையில வாழ கர்த்தர் நமக்கு சரியில்லை. நானும் நான் என்ன சொல்ல வரேன், அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள். அவர்கள் நல்லா இருக்கு, நான் இப்ப ரொம்ப ஆரோக்கியமா இருக்கேன், நல்லா இருக்கு, நான் ஓடினா கூட இளைப்படைந்து போக மாட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தரை விட்டு தூரமாய் போக மாட்டார்கள். அல்லேலூயா. ஒண்ணுமே இல்லைன்னா நடக்க முடியலன்னு நடந்து போனாலும் அவர்கள் இளைப்படையார்கள். அப்படிப்பட்ட கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் நல்லா இருந்தாலும் வாழ்ந்திருப்பாங்க. அவர்
வாழ்ந்திருக்கும் தெரியும், சார்ந்திருக்கும் தெரியும். யாருக்கு? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு. கர்த்தருக்கு பிள்ளைகளை கர்த்தர் எவ்விதமாய் ஆசீர்வதிக்கிறார். நமக்கு முன்னால நமக்கு இது நல்ல ஒரு மாதிரியா இருக்கார். தாவீது பேசுகிற கர்த்தர் இந்த வருஷத்தின் கடைசியில் வந்துட்டுமே அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல, உங்க காத்திருப்பீங்க. உங்க காத்திருப்பை கர்த்தர் உயர்த்துவார். உங்க காத்திருப்பை கர்த்தர் கனம் பண்ணுவார். உங்க காத்திருப்பை கர்த்தர் உயர்த்துவார். எப்படி உயர்த்துவார்? காசு உயர்த்தி கர்த்தர் அளவுக்கு இல்ல. கழுகு பறந்து தெரியும் இல்லைங்களா? பறந்து கழுகு வேற, அதுதான் பெருசுதான் கழுகு. இந்த கழுகு என்ன செய்யுமா? ஒரு ஆட்டை கூட விட்டுவிடுமா? உள்ள வெயிட் உள்ளது, உள்ள பலசாலி காரணம் ஒரு பறவை அது. அதாவது இந்த ஹாஸ்டல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அது நல்ல எப்படியான பேர்ட் தான். ஆனா அதால பறக்க முடியாது. ஓடும், ஃபாஸ்டா ஓடும், மனுஷனை விட ரொம்ப ஃபாஸ்டா ஓடும். ஆனா இந்த கழுகு வந்து அது ஒரு ஆட்டை கூட ஒரே கையில தூக்கிட்டு எவ்வளவு உயரத்துல போக முடியும். அவ்வளவு வல்லமை நேரத்துதான் ஒரு பறவை. அதுதான் கழுகுல இருக்கிற சட்டைகளை எழுதி நம்ம உயர்த்தணும் விரும்புங்க. நம்ம தான் வீட்டுதான் நம்ம எல்லாரும் உயர்த்தப்படுகிறது. நடந்தால் என்ன செய்கிறாராம்? 39 வசனத்துல கொடுத்து தத்துவம் இல்லாம தத்துவத்தை பெருக பண்ணுகிறார். தத்துவம் இருக்கு, நமக்கு தத்துவம் இருக்கு, பலன் இருக்கு. ஆனா அதை பெருக பண்ணுகிற கர்த்தர், விசுவாசம் இருக்கு, அதை பெருக பண்ணுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம். இளைஞர் இளைப்படைந்து ஸ்தோத்திரம். வாலிபர்கள் இளைப்படுவார்கள். ஆனா கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் மட்டும் ஒரு நாள் சொந்து போக மாட்டாங்க, இளைப்படைந்து விட மாட்டாங்க. ஹல்லேலூயா. அதாவது ஸ்தோத்திரம். 28 வசனம். பூமியின் கடியாத்தனங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. கேள்வியோடு பூமியின் கடியாத்தனங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. நீ இதை அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. இது நீ கேட்கலையா? இது நீ கேள்விப்படவில்லையா? நீ அறியாதிருக்கிறாயா? நான் கடையாந்திர வரைக்கும் சிருஷ்டித்தேன். நான் என் கர்த்தர் நான். ஹல்லேலூயா. பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தர் நான். அவர் சோர்ந்து போக மாட்டார். அவர் இளைப்படைந்தவர்களை கைவிட மாட்டார். நாமத்தில் முடியாமல் காக்கிற தேவன், மங்கி எரிகிற திரிகளை அறியாமல் காக்கிற தேவன் நம்முடைய தேவன். அப்பேற்பட்ட தேவன். கர்த்தருக்கு காத்திருப்போம். இந்த வருஷத்துக்கு கடைசி வந்திருக்கிற கர்த்தருடைய
சிங்காசனத்தில் உட்காரும்படி செய்தார். ஹல்லேலூயா. ஆடு மேய்க்கிற ஒருவனை கர்த்தர் உயர்த்தினார். இப்படி நம்ம வேதத்தில் அநேக பேதுரு பாருங்க, சாதாரண மீன் பிடிக்கிற ஒருவன் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் அப்போஸ்தலர்கள் எத்தனை அற்புதங்களை செய்தார், எத்தனை அதிசயங்களை செய்திருந்தார். அப்படின்னா ஏன்னா உங்க கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகள், கர்த்தருமே கவனமா இருக்கிற பிள்ளைகள், எந்த வேலையில் ஈடுபடாமல் கர்த்தரையே நோக்கி கொண்டிருக்கிறதான பிள்ளைகள் கர்த்தர் உயர்த்தினார். நம்மையும் உயர்த்தி வருகிறார். வருஷத்துக்கு கடைசியுமே நாமமோ அதே நாமமோ எப்படி முடியுமோ என்ன காரியத்தை பண்ணாமல் அதிலே நாங்கள் அதிலே